ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு கான்ட்ராக்டில் தான் நான் அந்த வேலைக்கு போனேன். அதுக்காக எங்கள் அம்மா சொன்னாங்க, "நீ கான்ட்ராக்ட்லாம் போனேன்னா இடையில ஏதாச்சும் ஒரு மேரேஜ் ஏதாச்சும் ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் எப்படி வேணான்னு சொல்கிறது?" அப்படின்னோன்னே, "இல்லைம்மா, ஒரு விஷயத்துக்கு நான் வேலை பார்த்தாகணுங்கிற ஒரு முடிவில் தான் நான் போகிறேன். இடையிலலாம் நீங்கள் மேரேஜ் இதெல்லாம் இது பண்ணாலும் ஒரு வருஷத்துக்கு மாப்பிள்ளையை வெயிட் பண்ண சொல்லி தான் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்குமா?" அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உடனே எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, "ஏன் இப்படியெல்லாம் நீ இது பண்ணிகிட்ருக்க? இதெல்லாம் தேவையில்லாத விஷயத்த இது பண்ணிகிட்ருக்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன், "இது மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுட்டு செய்கிறீங்க. அதுக்கெல்லாம் நான் ஆளாக முடியாதும்மா. ஏன்னா நீங்கள் சொந்தக்கார பையன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அவசர அவசரமாக ஏற்பாடு பண்ணுறதுக்கு பார்க்குறீங்க. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். தெரியாமல் ஒன்றும் கிடையாது. நான் ஏன் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் ஒரு 10 ரூபா சம்பாரித்தா தான் எனக்கு எல்லாமே நல்லது கெட்டது பண்ணிக்க முடியும், உங்களுக்கும் பண்ண முடியும். அந்த பையன்கிட்ட பணம் இருந்தோ காசு இருந்தோ நமக்கு ஏதாச்சும் ஒன்று எதுக்குமே ஆக போகிறது கிடையாது. அது உங்களுக்கு புரிய போகிறது கிடையாது" அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட பேசிவிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் அந்த ஆஃபீஸில் அதுதான் முதல் இது. ஏன்னா ஏற்கனவே ஒரு 1.5 வருஷம் வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இங்கே ஜாயின் பண்ணேன். ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, 1 இயருக்கு ரினிவல் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எங்கள்கிட்ட சைன் மட்டும் வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு மேன் பவர் இது பண்ணுறப்போ அதுக்காக நிறையா செலவு பண்ணி தான் இது பண்ணுறாங்க. வேறு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு சும்மா ஆளுங்க வெளியானா ட்ரைனிங் கொடுத்து வேஸ்ட்டான ஒரு இது தானே. அதை அவங்க யோசித்து பார்க்குறாங்கங்கிறது கரெக்டான ஒரு விஷயந்தான். யோசிக்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா எல்லா இடங்கள்லையும் யோசிக்கிறதுக்கு ஒருத்தவங்க செலவு பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக யோசிக்க தான் செய்வாங்க. யோசிக்காமல் இருக்க மாட்டாங்க, யோசிக்க தான் செய்வாங்க. அதனால் யோசிக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் சில இதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு இந்த விஷயத்த நம்மளால் ஒரு கேதர் பண்ணி கொண்டுட்டு போக முடியறதுக்கான சூழ்நிலைங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இது பண்ணதுக்கான இதுங்கிறது மாதிரி பார்த்தோம். அதுக்காக நம்ம எதையும் இது பண்ணிடவும் முடியாது. சில விஷயங்களை இது வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்லிடவும் முடியாது. பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வேலையில் ஜாயின் பண்ணோன்னே எனக்கு இங்கே ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாரு. ரவி அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் பேசுகிறதா இருக்கட்டும், எனக்கு ஒரு கேரிங்காக இது பண்ணுறதா இருக்கட்டும். ஒரு 3 மந்த் அப்படியே ஃப்ரெண்டில் தான் பழக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அவரும் நியூ ஜாயினிங் தான். வேறு கம்பெனிலேருந்து என்னோட இன்டர்வியூவில் இது பண்ணவர் தான். இன்டர்வியூ அப்போ பேசினது தான். ஒரு 2 டைம்ஸ் பேசினேன். அதுலேருந்து எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவரோட ஒரு வே ஆஃப் இது பண்ணுறது எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அது சொல்கிறதுக்காக சில விஷயங்களை என்னால் இது பண்ண முடியலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். வெளிப்படையாக நான் டக்குன்னு உங்களை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. எங்கள் அம்மாக்கிட்டேலாம் நான் இந்த அளவுக்கு பேசினாலும் பண்ணாலும் இது மாதிரி உங்களை நான் லவ் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒரு தைரியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டக்குன்னு என்னால் சொல்லிட முடியாது. ஏன்னா அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருலாம். இல்லைங்க, எனக்கெல்லாம் அந்த மாதிரி எண்ணம்லாம் உங்கள் மேலே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்ம கொஞ்சம் இதாகிடும். அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நம்ம இழந்துருவோமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் எங்கள் ஆஃபீஸில் ஒரு 10 இயர் கம்ப்ளீஷனுக்கு அந்த கம்பெனி ஆரம்பித்து 10 இயர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டூர் மாதிரி ஒரு 3 டேஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரீ தான், எல்லாமே அழைச்சிட்டு போகிறது. வீட்டிலேருந்து யாராச்சும் ஒருத்தவங்க அழைச்சிட்டு வரலாம், ஒருத்தர் மட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு பார்த்தேன். அவங்க வரலன்ட்டாங்க. அது ஃபேமிலி ஃபங்க்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு வரலன்ட்டாங்க. சரி, நம்ம போகாமல் இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட 70 பேர் வராங்க அப்படிங்கிறப்போ நம்ம எல்லோரும் தான் போகணும் அப்படின்ட்டு நாங்கள் போனோம். ஊட்டிக்கு தான் அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போயிட்டு இங்கே எல்லாம் ரூம் எடுத்து தங்க வச்சு எல்லாேருக்கும் சாப்பாடு எல்லாமே சுற்றி பார்க்குற இடம் எல்லாமே அவங்க தான் ஆஃபீஸ்லேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ நானும் அவரும் பேசிகிட்டு இருந்தப்போ நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு நினச்சி ஒருத்தர் உங்கள் மிஸ்ஸஸ் கிட்ட ஃபோட்டோ எடுக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார். உடனே அவர் இல்லை அப்படின்னு சொல்லலை. என்ன அவங்க ஒய்ஃபெல்லாம் கிடையாதுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. ஒரு மாதிரி சிரித்தார். அவர் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு உடனே என்னடா இது, நான் அவர் நம்மளை ஒய்ஃப்னு சொல்கிறாரு,
இவர் என்ன அமைதியாக சிரிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அப்படியே எனக்கே கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு மாதிரி இதாகிடுச்சு. சரி நான் அவங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி நாங்கள் இங்கேருந்து வேறு இடத்துக்கு போனோம்.